ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற எக்ஸாக்ட் சார்ட்டோட பிஃபோர் டார்கெட் ஹிட் வந்து இப்போ இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா. நம்ம கொடுத்த ஜோனுக்கு முன்னாடி, அதாவது 1 வீக் பிஃபோரே நம்ம எல்லா சார்ட்டும் கொடுத்துருவோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இது ஜிபிபிசிஏடி டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இந்த ட்ரேடு வந்து சக்சீட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நான் இப்போ எடுத்திருக்கேன். பட் இந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமு. இது 4 hours பார்த்தீங்கன்னா 15 minutes கன்ஃபர்மேஷன் நமக்கு சிஹெச் பார்த்தா போதும். பட் நம்ம 1 hour தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால 2 சிஹெச் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். இதை வந்து நான் கவுண்டர் அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். 4 hours வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். 4 hours என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டைரெக்டாக செல்லிங்கில் தான் வந்து மார்க்கெட் இருந்திருக்குது 4 hour ரொம்ப நாளாக சரிங்களா. செல்லிங்கில் தான் இருந்திருக்குது. எக்ஸ் கன்ஃபர்மேஷனே நமக்கு 4 hours இந்த இடத்துல தான் ஆகுது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 4 hours 4 hour டைம் ஃப்ரேமில் இது வந்து செல்லிங் மாடல் தான் சரிங்களா. 4 hour இது வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா. பட் 1 hour நம்ம எடுத்துக்கிறப்ப இது ஒரு கவுண்டர் மாடல் சரிங்களா. அப்படி இருக்கிறப்போ 1 hour நம்ம என்ன பண்ணணும், நம்ம 2 சிஹெச் பார்த்து உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் சரிங்களா. இதுதான் வந்து ஃபார்மெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜோனுக்குள்ளே வந்தோன்னா மார்க்கெட்டை நான் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன் சரிங்களா. 5 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு இப்போ தேவைப்படுறது 2 சிஹெச். ஃபஸ்ட்டு சிஹெச் நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து நம்ம சிஹெச்ஆ மேலே கட்டானால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவும் வந்து இன்வேலிட் தான். செகண்ட் சிஹெச்ஆ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இடையில இருக்கிற பேஸ் வந்து நான் எடுத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 4 hour டைம் ஃப்ரேமில் தான் போயிட்டுருக்கேன். மேலே வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சிஹெச்ஆ இது, செகண்ட் சிஹெச்ஆ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு சிஹெச்ஆ உடச்சிருச்சு. பட் ஸ்டில் செகண்ட் சிஹெச் பக்கம் மார்க்கெட் போகவே இல்லை. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு மொமெண்டமில் வந்து நம்ம மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாதிரியான ஒரு மொமெண்டமில் மார்க்கெட்டில் அப்ரோச்சே பண்ண மாட்டோம். சாலிடாக இப்படி வந்து உடைக்குது அப்படின்னா தான் அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கிறத அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம தான் வந்து எஸ்எல் வாங்கணும் சரிங்களா. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இம்பல்சிவாக மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. இப்போ மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து இம்பல்சிவாக மேலே போனாலும் ஒரு சிஹெச் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேக் பண்ணுது. அந்த சிஹெச் மேக் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக ஒரு இடத்துல இங்கே என்ட்ரி வந்து கொடுக்குது. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மொமெண்டமே வந்து கொஞ்சம் இந்த மொமெண்டமோட கம்மி தான் சரிங்களா. ஸோ இதை நான் எடுத்துப்பேனா அப்படின்னு கேட்டால் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன் சரிங்களா. பட் அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குங்க. இது வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். செல்லிங்கில் பார்த்தா நல்ல சூப்பராக வந்து போயிருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு இதுவும் எடுக்கலாம். இது வந்து வேலிட் தான். பட் ஸ்டில் இதை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு செஷன் டைம்லேயே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கே வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஒரு சிஹெச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். சிஹெச் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத இது பண்ணலாம். கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் போட்டிங்கனாலே கீழே இருக்கிறது எல்லாமே ரிஜெக்ட் ஆயிரும் சரிங்களா. உங்களுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் மேக்ஸிமம் அவைலபிள் ஆகும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கீழே போயிடுச்சு மார்க்கெட்டில் வந்து சார் மார்க்கெட் மேலே வரல அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பியும் நான் வந்து என்ன இப்போ வந்து மேலே வந்து நமக்கு எடுக்குது. பட் ஸ்டில் எடுக்கலின்னா கூட நீங்கள் இந்த இடத்துல ஒரு வேளை அவசரப்பட்டு என்ட்ரி போடுற மாதிரி இருந்தாலும் கூட இங்கே டேப் ஆகல, ஒரு வேளை என்ட்ரி ஆனால் கூட இங்கே எஸ்எல் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருப்பீங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம அதை வந்து இது பண்ணல. இப்போ நமக்கே வந்து மார்க்கெட் வந்து எகெயின் வந்து நமக்கு மேலே வந்துருச்சு. பட் மேலே வராத சமயத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த என்ட்ரி வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா. எஸ்எல் வந்து மேலே கொடுத்து என்ட்ரியை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இங்கே வந்து நம்ம இப்போ என்ட்ரி வந்து கொடுக்குறோம். இந்த இடத்துல ஷார்ப்பாக என்ட்ரி, இங்கே வந்து எஸ்எல் டார்கெட்டுக்கு வந்து இப்போ நம்ம இதில் எடுத்தது கவுண்டர் ட்ரெண்டு. 4 hours எடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் கீழே வரைக்குமே வச்சிடலாம் சரிங்களா. கீழே வரைக்கும் அப்படின்னா இது வரைக்குமே கூட நீங்கள்
இழுத்துட்டு போகலாம். அது வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்ன டைம் ஃப்ரேமுங்க, ஜஸ்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் நம்ம இப்போ வந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து நம்ம அது வரைக்கும் வைக்க முடியாது. நம்ம இது வரைக்கும் வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, ஒவ்வொரு நான் மீட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்குக்கும் ஒவ்வொரு டார்கெட் டவுனு சரிங்களா. இதில் ஒரு டிபியை வந்து புக் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட்டை வந்து புக் பண்ணி பார்ஷியலாக வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்புறம் இங்கேயும் நமக்கு வந்து இருக்குது, இதையும் வந்து ட்ரை பண்ணோம். மூமெண்ட் முதல் எப்படி இருக்குது, மொமெண்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் நம்ம இது பண்ணுறத பற்றி யோசிச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ டைரெக்டாக நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஹண்ட் பண்ணிருச்சு. இது வரைக்கும் நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். டார்கெட்டே வந்து புக்கிங் அதோட இது பண்ணிக்கிறேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத ஜஸ்ட் நம்ம வந்து ஷோ பண்ணலாம் சரிங்களா. மார்க்கெட் நம்ம நினச்சதை விட இன்னமும் வந்து கீழே போயிட்டு அப்புறம் தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே ஏறுது சரிங்களா. ஸோ வந்து மார்க்கெட்டில் ஒரு லோ கட் ஆகிற வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ற ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது சரிங்களா. இங்கே தான் வந்து நமக்கு லோ கட் ஆகுது. ஸோ நியர்பை ஒரே சிஎம்டிபி தான் நமக்கு வந்திருக்கும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.